Hello friends, welcome to our channel City சமையல். நேத்து என்னோட வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் புட்டிங் தாங்க. புட்டிங்கை ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தாங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. புட்டிங்னா சாசேஜ்னு அர்த்தம்ங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் ரொம்ப எம்மியான, ரொம்ப சுவையான கேரமல் பிரெட் புட்டிங். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நல்லா காய வச்ச பால் 1 கப், சர்க்கரை 1 கப், பிரெட் பவுடர் 1 கப். இந்த பிரெட்டை 4 பக்கமும் கார்னர் கட் பண்ணி ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. பட்டர் 1 ஸ்பூன், வெனிலா எசன்ஸ், முட்டை 2. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 முட்டையை உடைச்சி ஊற்றி ஒரு பவுலில் நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் காய வைத்த பால், பிரெட் பவுடர், சுகர், நம்ம நல்லா பீட் பண்ண 2 முட்டை, கூடவே வெனிலா எசன்ஸ். ஸோ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிட்டு வரணுங்க. வாங்க பிளெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை சைடாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேனில் 4 ஸ்பூன் சுகர் எடுத்து அதோட 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் எடுத்து அதோடு சேர்ந்து இதே மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் பட்டரை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ செஞ்சு வச்ச கேரமல் சிரப்பை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சிரப் 5 மினிட்ஸ் நல்லா கூலாகணுங்க. அது கூலாகட்டும். இன்னொரு பேனில், அதாவது இட்லி குக்கரில், நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே ப்ராசஸ் தாங்க. தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அந்த சிரப் ஆறி இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் சிரப் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பிளெண்டிங் மிக்சரை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரியே உள்ளே வச்சு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. ஸோ வெந்துருச்சு. அது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு டூத்பிக்கில் குத்தி பார்த்திங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ங்க. நம்ம செஞ்சு வச்சு வேக வச்சதை 30 நிமிஷம் கழித்து தாங்க கட் பண்ணணும். ஸோ நல்லா எனக்கு ஆறிடுச்சு. நான் அதனால் அதோட ஓரங்களை எப்படி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ நல்லா ஆறிச்சுனா மட்டும்தான் இது ரொம்ப அருமையாக வருங்க. கத்தி வச்சு அதோட முனைகளை இதே மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணி ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, வாவ், ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான கேரமல் பிரெட் புட்டிங் வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இதை கட் பண்ணி காமிக்கிறேன். வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக நாக்கில் பட்டவுடனே தானாகவே கரைஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த புட்டிங்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.